ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் உள்ள அரசியல்வாதி ஒருவர் வெளிநாட்டினருக்கு போலி வாடகை சான்றிதழ்களை விற்று சட்டவிரோத வதிவிட அனுமதி பெற்று தந்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த மோசடிக்கு நகரத்தின் பதிவகம் தங்களின் கட்டுப்பாடற்ற தன்மையால் துணை போயுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிராங்க்ஃபர்ட் மட்டுமல்லாமல் ஜெர்மனியின் பல பெரிய நகரங்களில் இதுபோன்ற போலி முகவரி சான்றிதழ்களை விநியோகிப்பது தொழிலாக மாறிவிட்டது. முறையான சோதனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் இல்லாததால் குற்றவாளிகள் இதனை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெஸ்ஸே மாகாணத்தின் உள்துறை அமைச்சர் ரோமன் பாசிக் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். ஹெஸ்ஸே மாகாணத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் இதுபோன்ற சோதனைகள் இல்லாத இடங்கள் உள்ளதா என்பதனை ஆய்வு செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார். ஜெர்மனியின் 15 பெரிய நகரங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் சுமார் பாதி நகரங்களை பிராங்க்ஃபர்ட்டை போலவே முறையான தரவு பகுப்பாய்வு இல்லாமல் தற்செயலான முறைப்பாட்டுகளை மட்டுமே நம்பியிருப்பது தெரிய வந்துள்ளது. ஹனோவர், ஸ்டட்கார்ட் மற்றும் நூரம்சர்க் போன்ற நகரங்கள் குடிமக்களை சந்திக்க முடியாது என கூறி கடுமையான சோதனைகளை தவிர்த்து வருகின்றன. இதற்கு மாறாக பெர்லின், மியூனிக் மற்றும் கொலோன் போன்ற நகரங்கள் நவீன தகவல் தொழில்நுட்ப எச்சரிக்கை அமைப்புகளையும் சொந்த பிரத்யேக ஆய்வு குழுக்களையும் கொண்டு போலி பதிவுகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன.